ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த பார்த்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். காவேரி இப்படி பண்ணுறது விக்கா ஃபேன்ஸ்க்கே ரொம்ப கோவமாக வருது. ஸோ காவேரி இப்படி இல்லாமல் விஜய் கிட்ட சீக்கிரமாக ப்ரெக்னென்சி விஷயத்த சொல்லணும். அண்ட் எல்லாருக்கிட்டையும் வந்து ப்ரெக்னென்சி விஷயத்த சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். அண்ட் இப்படி அமைதியாகவே இருக்கிறதுனால வந்துட்டு எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தெரியாது. ஓப்பனாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கங்காவோட ப்ரெக்னென்சி நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே கங்காவை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. குமரன் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பார். காவேரிக்கிட்டே போய் சொல்லுவார், காவேரி இனிமேல் உன் அக்காவை பார்த்துக்க வேண்டியது உன் கடமை தான். அவளுக்கு எந்த வேலையும் கொடுத்துறாத. உனக்கே தெரியும் அவள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வான்னு. ஸோ சமைக்கிறது இனிமேல் மற்ற வேலைங்களெல்லாம் நீயே பார்த்துக்குமா ப்ளீஸ், மாமாக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. டாக்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அவளை எந்த வேலையும் செய்ய விடக்கூடாதுன்னு, ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு அப்படியே உள்ளே ரொம்ப அழுகையாக வரும். நானும் அதே சூழ்நிலையில் தான் இருக்கேன். பட் என்னை பற்றின யாருக்குமே கவலையும் கிடையாது. அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இதெல்லாம் சொல்லணும். பட் சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கிறதும் எனக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கிறதும் என் தப்பு தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி மாமா நான் அக்காவை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல குமரனும் தேங்க்யூமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவார். அது எல்லாத்தையுமே நிவின் ஒரு பக்கம் உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். நிவினுக்கு காவேரியோட சூழ்நிலையை பார்த்தா ரொம்பவே கஷ்டமாகவும் அழுகையாகவும் வரும். நம்ம காவேரிக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும், அவள் கஷ்டப்படுறதை பார்த்தாவே ரொம்ப அழுகையாக வருது. ஏன் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் தான் தலையில் தூக்கி போட்டுக்கிறான். அவங்க அக்காவுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆனது இவ தான். இவங்களோட வீட்டோட முதல் வாரிசை வயிற்றில் சுமக்கிறதும் இவ தான். பட் அது யாருக்குமே தெரியாமல் எல்லோரும் இப்படி கங்காவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்களே. ஒருவேளை காவேரியோட ப்ரெக்னென்சி எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் இந்த அளவுக்கு எல்லோரும் சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியல. இந்த எல்லா சூழ்நிலையும் மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவேரிக்கும் விஜய்க்கும் மட்டும்தான் இருக்குது. பட் ஏன் அவங்க ரெண்டு பேரும் எதை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு மாதிரி வேறு ட்ராக்கில் ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குமே ஒரு முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. எப்படியோ இருந்த நானும் யமுனாவுமே வந்து இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டு எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஏன் இவங்க ரெண்டு பேர் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. பட் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஓரளவுக்கு அன்பு இருக்குது. ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அவ்வளோ சந்தோஷமும் லவ்வும் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா விஜய் என்கிட்ட எல்லாமே ஓப்பனாக சொன்னார். காவேரியும் விஜய் மேலே உயிரே வச்சுருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஏன் வாயை திறந்து பேசாமல் எதையுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்காமல் ரெண்டு பேரும் உட்காந்து எல்லா பிரச்சனையும் பேசி சால்வ் பண்ணாமல் இப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்கன்னு எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, நம்ம இதை உடனே போய் காவேரி கிட்டே பேசியே ஆகணும். நீ இப்போவே போய் ப்ரெக்னென்சி விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லு, உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லு. இது ரொம்ப தப்பான விஷயம். நாளுக்கு நாள் வந்து நீ வயிற்றில் பாப்பா வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சுன்னா அது உனக்கு தான் பிரச்சனைன்னு நான் அவகிட்ட ஸ்ட்ரிக்டாக தான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு காவேரி கிட்ட பேசலான்னு நிவின் போகிறாரு. யமுனா இதெல்லாமே சுதாரிச்சுக்கிட்டே பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நிவின் பின்னாடியே ஓடி வந்து யமுனா கேட்பாங்க, எங்கெங்கே போகிறீங்க? காவேரி அக்காங்க தனியாக தான் இருக்கா கிச்சனில், அங்கே என்ன பண்ணுறீங்க? அங்கே எதுக்காக போகிறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் எங்கிட்ட கேளுங்க, நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நிவின்க்கு ஒரு மாதிரி ஆகிடும். இந்த சந்தேக பெருவிலை திரும்பி நம்மளை சந்தேகப்படுவா, இதனால் நமக்குள்ளே பெரிய பிரச்சனை வரும். இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு நம்மளும் நிம்மதியாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ எந்த பிரச்சனையும் நம்ம பண்ண வேண்டாம், எதுவாக இருந்தாலும் காவேரி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினச்சிட்டு, ஒன்றும் இல்லை யமுனா, நான் சும்மா தான் வந்தேன், தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு அவரும் போயிடுவார். உடனே அங்கே யமுனாக்கு டவுட்டு கிளம்பிடும். இவர் ஏன் வந்துட்டு காவேரி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, காவேரி அக்காவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. காவேரி அக்காவோட முடிவும் சரியில்லை, அவளோட ஆக்டிவிட்டியும் சரியில்லை, ஒரு மாதிரி எதையோ வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நேற்றுக்கு வேறு கிளம்பி எங்கேயோ போயிருக்கா, ஹாப்பியாக வேறு போயிருக்கா. இவரும் அந்த டைமில் வீட்டில் ஆளை காணும். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ நடக்குது, ஏதோ விஷயத்தை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. பட் என்னங்கிறது தெரியல. ஆனால் இதுக்கு மேலேயே நான் அவங்கள சந்தேகப்பட போகிறதில்ல. ஏன்னா நிவினை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்துட்டு நான் சந்தேகமெல்லாம் பட மாட்டேன். பட் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது மட்டும் எனக்கு சுதாரிக்க முடியுது. அதை நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யமுனா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு போவாங்க. உடனே வந்துட்டு காவேரி ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து பயங்கரமாக அழுவாங்க. எல்லோரும் கங்காக்காவை எப்படி தாங்கன்னு தாங்குறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் வீடியோஸ் எல்லாம் நான் நிறையா பார்த்தேன். வீடியோஸ் பார்த்ததில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, பாப்பாவை நல்லபடியாக வளர்த்தணும், அப்போ தான் பாப்பாவோட பேபி க்ரோத்துக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லதுன்ட்டுலாம் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதுவும் போக நான் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா அவங்க அப்பா கூட இருக்கும் போது தானே பேபி நல்லா வளரும், நானும் சந்தோஷமாக இருப்பேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என் புருஷன் வந்து என் பக்கத்தில் இருக்கணும், என் கையை பிடிச்சி கொஞ்சணுன்ற ஆசை எனக்கும் இருக்காதா? ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் பேசாமல் நான் விஜய் கிட்ட சொல்ல தான் போகிறேன், இப்போவே சொல்ல தான் போகிறேன். இதுக்கு மேலே எனக்கு பொறுமை கிடையாது. விஜயோட பாசமும் அன்பும் எனக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே காவேரி விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே வெண்ணிலா திருப்பி கலவரத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்லா ராகினி ட்விஸ்ட் பண்ணி விட்ருப்பாங்க. நீ விஜயவே உன் கழுத்தில் தாலி கட்ட சொல்லு, அப்போ தான் வந்துட்டு உனக்கும் விஜய்க்கும் எல்லா பிரச்சனையும் வந்துட்டு சால்வ் ஆகி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாலியும் வேறு வந்து வெண்ணிலா கையில் கொடுத்துட்டு ராகினி வந்து எல்லா கேமையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
அங்கே விஜய் முன்னாடி போயிட்டு வெண்ணிலா எனக்கு தாலி கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தாத்தா பாட்டினால சுத்தமாக சமாளிக்கவும் முடியாது. விஜய் எவ்வளவோ பொறுமையாக சொல்லி பார்ப்பாரு, எனக்கு காவேரி கூட கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் தான் எனக்கு எல்லாமே, நாங்கள் 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம் நீ என் லைஃப்பில் வரக்கு முன்னாடி, தயவு செய்து என் லைஃப்பில் இருந்தும் என் வீட்டில் இருந்தும் போயிட வேண்டியலா, உனக்கு தேவையான எல்லா இதையுமே நானே பார்த்துக்கிறேன், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் மாரல் சப்போர்ட்டும் எல்லாமே நானே பண்ணுறேன். பட் இதுக்கு மேலே இங்கேருந்து எல்லாத்தையும் படுத்தாத. தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப வயசானவங்க, அவங்கள இந்தளவுக்கு நீ ப்ரெஷர் பண்ணினா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வேறு ஆல்ரெடி இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்ன்ற மாதிரி ரொம்ப அழுகிற மாதிரி கெஞ்சி கேட்பார் வெண்ணிலா கிட்ட. பட் வெண்ணிலா அதை எந்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன விஜய் பேசுகிறீங்க, உங்களுக்கு உங்கள் தாத்தா பாட்டி முக்கியம், காவேரி முக்கியம்னா அப்போ எனக்கு யார் இருக்காங்க இந்த உலகத்தில், எனக்கு சொல்லிக்கிறதுக்குன்னு ஒரு உறவு கூட கிடையாது, அப்பா அம்மாவே இழந்துட்டு அப்பா அம்மாவும் சாகருக்கு நீங்கள் தான் காரணம், இப்போ என் சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, இவ்வளோ வருஷமும் நான் அநாத ஆசிரமத்தில் இருந்தேன், திரும்பி நான் அநாத ஆசிரமத்துக்கு போகணுமா, நீங்கள் எனக்கு இருக்கும்போது நான் எதுக்கு அங்கே போகணும், நீங்கள் தான் என் புருஷன், நான் தான் உங்கள் பொண்டாட்டி, இதை யாராலையும் மாற்ற முடியாது, நீங்கள் போட்ட ரிங்கு கூட என் கையில் இருக்குது, என்றைக்கு நீங்கள் என் கையில் ரிங்கு போட்டிங்களோ அன்றைக்கே நான் உங்கள் கூட புருஷனாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், காவேரி என்ன உங்களை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க, நானும் தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் கையிலேருந்து தான் வந்துட்டு ரிங் இருக்குது, தாலி கட்டினா மட்டும்தான் அது கல்யாணமா, கையில் ரிங் இருக்கிறது கல்யாணம் கிடையாதா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கல்யாணம், அது கல்யாணம் கிடையாது, ஒருத்தர் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணதெல்லாம் கல்யாணம் கிடையாது, நானும் நீங்களும் மனசார வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு உயிரை கொடுத்து உயிருக்கு உயிராக விரும்பி நம்ம 2 பேரும் வந்துட்டு ரிங்கு மாற்றிருக்கோம், அதுதான் வந்துட்டு கல்யாணம், என் கையில் நீங்கள் ரிங்கு போட்டிருக்கீங்கள அதுதான் நம்ம கல்யாணத்துக்கு சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வந்துட்டு எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் காவேரி கால் பண்ண காவேரி அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கேட்டுருவாங்க, வெண்ணிலா பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுருவாங்க. வெண்ணிலானால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, காவேரி இங்கே வரதையும் காவேரிக்கு விஜய் கல்யாணம் ஆனதையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாமல் பயங்கரமாக பேச வெண்ணிலா டார்ச்சர் தாங்க முடியாமல் தயவு செய்து நீ வீட்டை விட்டு வெளியில் போ வெண்ணிலா அப்படின்ற மாதிரி விஜய் ஓங்கி கத்திடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி ட்ரௌசினஸ் ஆகிடும், மயக்கம் வந்துடும். சிஸ்டர் வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தாத்தாவும் பாட்டியும் ஓரமாக உட்காந்துருவாங்க. என்ன தலையெழுத்துன்னு தெரியல, இதெல்லாம் எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு எழுதி வச்சுருக்கு, என் பேரனுக்கும் எங்களால் வந்துட்டு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியல, கடைசி காலத்துலேயாவது அவன் சந்தோஷமாக இருக்கிறதையும் அவன் நிம்மதியாக இருக்கிறதையும் பார்த்துட்டு கண்ண முடியலான்னு பார்த்தா அதுவும் நடக்காது போல இருக்குது. இதெல்லாம் யார் கொடுத்த சாபமோ தெரியல, நாங்கள் அப்படி யாருக்கு என்ன கெடுதல் பண்ணிட்டோம், ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வருதுன்ட்டு தாத்தாவும் பாட்டியும் புலம்பிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. அப்போ காவேரி முடிவு பண்ணுவாங்க, இப்போ உடனே நம்ம விஜய் வீட்டுக்கு கிளம்பி ஆகணும், இந்த வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு நம்ம இன்றைக்கே முடிவெடுத்தே ஆகணும், இவள் என்ன இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா, இவளோட சூழ்நிலையை இவளோட பிரச்சனையை புரிஞ்சு ஆசிரமத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் குணப்படுத்தி நான் இவளை நல்லபடியாக இருக்கணும்னு யோசிச்சதுக்கு எனக்கு நானே வந்துட்டு பாவத்தை பண்ணிக்கிட்டேன், இதுக்கு மேலேயே நான் பொறுமையாக இருக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது, விஜயும் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ எனக்காக பேசணுமோ சொல்லணுமோ எல்லா ரிஸ்க்கும் எடுத்துட்டாரு, அவரை தனியாக தவிக்க விடுறதும் அவரை தனியாக வந்துட்டு இந்த அளவுக்கு புலம்ப விடுறதும் ஏன் தப்பு தான், அவர் பக்கத்தில் நான் தான் நின்று இதிலேருந்து சப்போர்ட் பண்ணணும், இதில் நான் தான் அவரை எஸ்கேப் பண்ணி விடணும், ஏன்னா சிவனேன்னு இருந்த ஒரு மனுஷனை இந்த பிரச்சனைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டதும் நான் தான், எல்லா பிரச்சனையும் அவர் தலையில் போட்டு விட்டுட்டு இப்போ நான் பாட்டுக்கு இருக்கிறதுல நியாயமும் கிடையாது, ஒரு பொண்டாட்டிக்கு இது அர்த்தமும் கிடையாது, நான் இப்போவே கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி உடனே கிளம்பி போகிறாங்க விஜய் வீட்டுக்கு. அங்கே வெண்ணிலா இருப்பாங்க. வெண்ணிலா அந்த டைமில் நார்மலாக தான் இருப்பாங்க. பட் காவேரியை பார்த்ததுமே பயங்கரமாக வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷம் ஆகிடுவாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. தாத்தாவும் பாட்டியும் அவங்க ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது. அண்ட் விஜய் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரியை தேடிட்டு காவேரி வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க இருக்கிற வீட்டுக்காக வந்துட்டு அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. காவேரி விஜய்க்கு தெரியாமல் இங்கே வந்துடுவாங்க. பட் டேரெக்டாக வெண்ணிலா கிட்டே போய் பேசும்போது, வெண்ணிலா நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், விஜய் தான் எனக்கு எல்லாமே, அவர் என் புருஷன், ஏதோ எங்களோட மனசாட்சிக்கும் எங்களோட குற்ற உணர்ச்சிக்கு தான் நான் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் என் வாழ்க்கைக்கே நீ விரோதமாகவும் ஆப்பாவும் வந்து நிற்கிறேன்னா இதுக்கு மேலே நான் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என் புருஷனை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறக்கு நீ யார்? நீ கல்யாணம் ஆகிடுச்சுன்னு இந்த ஒத்த ரிங்கை போட்டுட்டு சொல்கிறியே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி கையில் இருந்த ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து காமிப்பாங்க. நானும் விஜயும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்காகவும் நானும் விஜயும் சந்தோஷமாக புருஷன் முன்னாட்டியாக வாழ்ந்ததுக்கான சாட்சி எங்கள் குழந்தை. என் வயிற்றில் வந்து குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, 2 மாதம் ஆகுது. இதை கூட நான் அவர்கிட்ட சொல்லாமல் இன்னும் மறைச்சி வச்சிட்ருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் வெண்ணிலா. இதுக்கு மேலேயே எங்களை டார்ச்சர் பண்ணி இந்த வீட்டில் தான் இருக்கணும்னா என்னை உயிரோடையும் பார்க்க முடியாது, விஜயும் சந்தோஷமாக இருக்க மாட்டார், யாராலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த ஜென்மம் இல்லை, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு விஜய் கிடையவே கிடையாது, விஜய் நீ அடையவே முடியாது. அதனால் நான் சொல்கிறத மரியாதையை கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணிடு, நீ எங்கேயோ போ. இப்போ தான் நீ உனக்கு மனசு நல்லா சுத்தமாயிடுச்சுல்ல, உனக்கு பிரெயினில் இருந்த மூளையில் இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாகி பழைய மெமரிஸ் எல்லாமே ரீகால் பண்ணிட்டல, இதுக்கு மேலே யாரோட சப்போர்ட்டும் உனக்கு
தேவை கிடையாது. நீ எப்படி எங்கே இருந்தியோ அதே மாதிரி போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நீ என்ன தலைகீழாக நின்னாலும் சரி, என்ன பிரச்சனையை உருவாக்கினாலும் சரி, விஜய் உன்னை ஏற்றுக்கவும் மாட்டார். உன்னை அவரை லவ் பண்ணவும் கிடையாது. உன்னை ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு வெல்விஷராகவும் ஒரு பாவமான ஒரு பொண்ணாகவும் வச்சு தான் இந்த அளவுக்கு அவர் உனக்கு ரிஸ்க் எடுத்துகிட்ருக்காரு. இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் குறுக்க நிற்கணும்னு நினச்சி நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எங்கள் அம்மாவை என் ஃபேமிலியெலாம் இன்னும் நான் கூட்டிகிட்டு வர கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயமும் தெரியாது. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுனாலும் அவங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதுவும் போக தாத்தா பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவங்களும் உன்னை ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் நீயே மரியாதையாக உன் மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு ஒரு பொண்ணாக நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். நானே உன்னை கூட்டிகிட்டு போய் அந்த ஆசிரமத்தில் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வெண்ணிலா பயங்கரமாக கதறி கதறி அழுவாங்க. என்னது விஜயும் நீயும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? விஜய் எப்படி அப்படி நடந்துக்கலாம்? விஜய்க்கு நான் தானே இல்லாமல் இருந்தேன். விஜய் ஏன் என்னை ஏமாற்றிட்டாரு? விஜய் ஏன் எனக்கு துரோகம் பண்ணார்? அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு புரண்டு புரண்டு அழுக அதை பார்த்துட்டு லைட்டாக வந்துட்டு ஃபீல் ஆயிடுவாங்க காவேரி திரும்பவும். ப்ளீஸ் வெண்ணிலா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நீ அவர் லைஃப்பில் ஒரு பாசிங் க்ளவுட்ஸாக இருந்த, ஒரு லாஸ்ட் மெமரியாக இருந்த. பட் அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவர் எத்தனையோ வருஷம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நீ வராத ஒரு சுச்சுவேஷனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தேன். உன்னை விட அவர் என்ன அதிகமாக நேசிக்கிறார். இப்போது உன்னை கொடுத்த அன்பை விட நான் அவருக்கு அதிகமாக கொடுத்துருக்கேன். இப்போ நீ இல்லாமல் கூட அவர் இருந்துருவார். நான் இல்லாமல் ஒரு நாள் கூட என் விஜயால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறோம். ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் லைஃப்லேருந்து நீ போயிடுமா ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி கையை கூப்பி கெஞ்ச வெண்ணிலாவும் முடிவு பண்ணிடுவாங்க. விஜயே என்னை ஏமாற்றிட்டாரு. விஜயே எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தும் விஜய் வந்து டார்ச்சர் பண்ணி அதில் ஒரு யூஸும் கிடையாது. நானே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கண்ணை மட்டும் அசைப்பாங்க வெண்ணிலா. நான் இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கண்ணை மட்டும் அசைச்சோன்னே அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு காவேரி சரி நான் வீட்டுக்கு போகிறேன். நீ விஜய்கிட்டையும் தாத்தா பாட்டிக்கிட்டையும் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு நீ ஆசிரமத்துக்கு போகிறியா இல்லை உங்கள் மாமா வீட்டுக்கு போகிறியாங்கிறத டிசைட் பண்ணி சொல்லிடு. ப்ளீஸ் இதுக்கு மேலே எங்கள் லைஃப்பில் நீ குறுக்க நிற்காத வெண்ணிலா. நீ எனக்கு இது பண்ணுற பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் வர உடம்பு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அவங்க வீட்டுக்கு.